ஒற்றை வீரலால் பொங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். ஒற்றை வீரலால் பொங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். அம்மா சொன்னாரே, எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே, எங்க மக்களே, அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே, மக்களே. ஏழ வீட்டுல புத்த மன்னவன் எங்க இபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. நெஞ்சுக்கு துணிச்சதா, கைகள் கொடுத்து செவந்ததா, இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா. ரெட்டல ரெட்டல வந்தது வக்கனி போடையா, பார் மக்களை காக்குது வக்கனி போடம்மா. யார் நம்மள அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும், பார் ரெட்டல ரெட்டல காக்குது வக்கனி போடையா. ஒற்றை வீரலால் பொங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். ஒற்றை வீரலால் பொங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். யோசிச்ச திட்டமெல்லாம் கூடி வந்த கைகளால் சேரணுமே. அம்மா பெண்களும் முன்னிருக்க நம்பி வந்த கட்சி சேர்ந்தது காரணம் தானே. என்ன சொன்னாலும் அதை செஞ்சு வந்தோமே, ஒரு பச்சை துண்டால கரை சுத்தம் செய்வோமே. எடப்பாடி யாரு, போல வீரர் யாரு, எதிராளி ஆள கொடி நாட்டு வாரு. திட்டம் கொடுத்தமே, தொத்து நோய தடுத்தமே, உங்க நலனுக்கே எங்க மூச்சை கொடுப்போமே. போத உலகத்தில் நல்ல பாதை கொடுப்போமே, கல்வி வழியில சீரி நடப்போமே. எடப்பாடி இடம் தேடி வரப்போது அன்னை கொடுத்த உணவகம் என்று உனக்கு துணை வரும். மக்கள் ரசிக்கும் முதல் வரும், வந்தா மாற்றம் போல தேடும். ரெட்டல ரெட்டல வந்தது வக்கனி போடையா, பார் மக்களை காக்குது வக்கனி போடம்மா. யார் நம்மள அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும், ரெட்டல ரெட்டல காக்குது வக்கனி போடையா. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டால் காப்போம், உடலை தட்டி கேட்போம், சமத்துவத்தை காப்போம். ரெட்டல ரெட்டல வந்தது வக்கனி போடையா, பார் மக்களை காக்குது வக்கனி போடம்மா. யார் நம்மள அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும், ரெட்டல ரெட்டல காக்குது வக்கனி போடையா. எடப்பாடி யாரு, போல வீரர் யாரு, எதிராளி வாழ ஒரு நாட்டு வாழ. ஆலோசனை கூட்டத்துக்கு திரளாக வந்திருந்து வருகை புரிந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் இந்த கழகத்தின் ஆணி வீரர்களாகிய இளைக்கழக உறுப்பினர்களையும் அதை வழிநடத்திக் கொண்டிருக்கும் இளைக்கழக செயலாளர்களையும், மேலும் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு ஆலோசனை வழங்க வருகை இருந்ததுள்ள கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அருமை அண்ணா திரு கே சிங்காரம் அவர்களை வருக என்று வரவேற்று கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்து தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நமது ஆற்றல்மிகு ஓமலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மணி அவர்களே, அருமை அண்ணன் முன்னாள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கியார் அவர்களே, அண்ணன் வெற்றிவேல் அவர்களே மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் சித்தேசன் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் ஆனந்தன் அவர்களே, மகளிரணி செயலாளர் அன்பு சகோதரி ஈஸ்வரி அவர்களே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு
புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சார்பாக இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நமது எடப்பாடியார் அவர்களுடைய போர்ப்படை தளபதியுமான அருமை சகோதரர் கே சிங்காரம் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்கின்ற அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் அருமை தம்பி விக்னேஷ் அவர்களே, தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் மாண்புமிகு நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா வழியிலே கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வாறு சீரோடும் சிறப்போடும் இந்த ஓமலூர் தொகுதி சட்டமன்றமாகட்டும் சேலம் மாவட்டமாகட்டும் திமுக ஆட்சியிலே எந்த திட்டங்களாவது குறிப்பிட்டு சொல்கின்ற வகையிலாகட்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலாகட்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலாகட்டும் நமது ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு நலத்திட்டங்களை நமக்கு பயன்பெறுகின்ற வகையிலே செய்தார்கள். அம்மா அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது கருவிலையும் அரைப்பவனும் இப்படி ஏராளமான திட்டங்களை நமது கடந்த ஆட்சி காலத்திலே நமக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா அவர்கள் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது கருணாநிதி ஆட்சியினுடைய மகன் என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலாகட்டும் அவருடைய மகன் என்று சொல்லிக் கொள்கின்ற உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் மக்கள் என்னெல்லாம் துயரம் அடைகின்றார்கள். குறிப்பாக வீட்டுக்கு சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, அதாவது மின்சார வரி உயர்வு, இப்படி மாதம் மாதம் ஒவ்வொரு திட்டங்களாக ஒவ்வொரு வரியை உயர்த்துகின்றார்கள். குறிப்பாக தினமும் ஹெல்மெட் போடாத யார் வருகின்றார்கள், யார் 2 டபுள்ஸ் போகின்றார்கள். இப்படி தினமும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இத்தனை லட்சம் அபராதம் போட வேண்டும் என்று இங்கே மு.க. ஸ்டாலின் அரசு உத்தரவு போட்டு இருக்கின்றது. அதை கடைபிடிக்கின்ற காவல்துறையினர் யார் அந்த 2 வீலரில் போகின்ற சாதாரண ஒரு கொத்தனார் போகின்றார், ஒரு ஏழை விவசாயி போகின்றார், ஒரு காய்கறி வியாபாரி போகின்றார். இவர்களை எல்லாம் குக்கிராமத்தில் இருக்கின்ற வருகிறவர்களெல்லாம் பிடித்து கேஸ் போட்டு 1000, 5000 என்ற அபராதம் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சொல்லன்னா துயரம் இந்த ஆட்சியிலே நடைபெறுகின்றது. இந்த துயரங்கள் மறைய வேண்டும் என்றால், மீண்டும் பொற்கால ஆட்சி வர வேண்டும் என்றால், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நல்ல வழியிலே நடைபெறுகின்ற அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். ஓமலூர் தொகுதி மட்டுமல்ல, சேலம் மாவட்டம் மட்டுமல்ல, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 200 சட்டமன்ற தொகுதியை ஈஸியாக வெல்லும் என்று கூறி நீங்கள் அத்துணை பேருக்கும் அயராது பாடுபட வேண்டும் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழக இணைச் செயலாளர் அருள்மிகு ஈஸ்வரி மாநகர் அவர்களை பேசுவார் அன்போடு அழைக்கிறேன். புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அருள் ஆசிரியோடு மாண்புமிகு நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், வருங்கால மட்டுமல்லாமல் நிரந்தர முதலமைச்சர் அண்ணா அவர்களின் ஆணைக்கு இணங்க இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களையும், நம்மளுடைய ஆற்றல் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர் இந்த கூட்டத்துக்கு வரதா இருந்துச்சு, சூழ்நிலை காரணமாக வரல, இருந்தாலும் அடுத்த பொறுத்து கண்டிப்பாக அவர் கலந்துருப்பாரு. அவர்களையும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர், சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய எம்எல்ஏ அண்ணா அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களையும், அம்மா பேரனுடைய மாநில துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அண்ணா அவர்களையும், நமக்கு முன்னால நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியே இருந்தாலும் நம்மளுடைய கட்சிக்காண்டி அதாவது தினமும் எங்க மீட்டிங் நடந்தாலும் அவருடைய உழைப்பை நம்ம கட்சிக்கு தருகின்ற அம்மா பேரனுடைய துணை செயலாளர் தம்பி விக்னேஷ் அவர்களையும்,
ஒன்றிய கழக செயலாளர் சுப்பிரமணிய அண்ணா அவர்களையும், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சிந்தேஸ்வரன் அவர்களையும், மருத்துவர் அணி செயலாளர் அண்ணா சுந்தரராஜன் அவர்களையும், தொகுதி கழக செயலாளர் சந்திரநாத் அவர்களையும், மகளிர் அணி மாவட்ட கழக செயலாளர் அக்கா லலிதா அக்கா அவர்களையும், ஒன்றிய குழு துணை தலைவர் மகேஸ்வரி வெங்கடேஷ் அக்கா அவர்களையும், முன்னாள் சேர்மன் ராணி சேகர் அக்கா அவர்களையும், நம்மளுடைய காரையாம்பட்டி பேரூர் கழக செயலாளர் ஆனந்தகுமார் அண்ணார் அவர்களையும், கருப்பூர் நகர கழக செயலாளர் அண்ணார் அவர்களையும், ஜீவா அண்ணா அவர்களையும் மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் முன்னாள் கவுன்சிலர்கள், இன்னாள் கவுன்சிலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், கூட்டுறவு சங்க தலைவர்கள், சார்பு மன்ற மாவட்ட பொறுப்பாளர்கள், சார்பு மன்ற ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், அது மட்டுமல்லாமல் நம் கட்சியின் ஆணி வேறாக திகழும் கிளை கழக செயலாளர்கள், மகளிர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்மளுடைய இந்த கூட்டம் எடுத்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 4.5 வருஷம் நம்ம அண்ணன் எடப்பாடியார் நமக்கு ஆட்சி புரிஞ்சாரு. அது உண்மையாலுமே பொற்கால ஆட்சி. அதை நம்ம யாரும் மறக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, பெண்களுக்கும் பாதுகாப்பு இருந்துச்சு, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆண் குழந்தைங்க இப்ப இருக்கிற நிலைமை என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்மளுடைய அண்ணனுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி. இப்ப இருக்கிற ஆட்சி எந்த மேடையில வேணாலும் சொல்றாங்க. என்ன பெருமையா அவங்களுடைய 2 விஷயத்த சொல்றாங்கன்னா, ஒண்ணு 1000 ரூபாய் பணம் தரும், பெண்களுக்கு பணம் தரும். இன்னொன்னு இலவசமா நம்ம என்ன பண்றோம், பஸ்ஸை நம்ம தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் பணம் அதுவும் தகுதி பார்த்து தான் தருவாங்க. அது என்ன தகுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச தகுதி திமுக யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு தருவாங்க. நிறைய வசதியாளர்கள்லாம் வாங்குவாங்க. ஆனா ஏழை மக்கள் வாங்க மாட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம தெரியும். அது மட்டும் இல்லாம 1000 ரூபாயே நமக்கு கொடுத்துட்டு எவ்வளவு விலைவாசி ஏறுதுன்னு எல்லாரும் நம்ம பெண்கள்லாம் மேலே ஏறி சொன்னீங்க. அதை நான் ரிப்பீட்டா உங்களுக்கு நான் சொல்லலை. உண்மை அதுதான். நமக்கு 1000 ரூபாயே கொடுத்துட்டு அம்மா இருக்கிற ஆட்சியில கரண்ட் பில் கட்டணுமா? இங்க இருக்கிற பாதி குடும்பம் கரண்ட் பில்லே கட்டியிருக்க மாட்டோம். ஆனா இப்ப என்ன பண்றோம், கரண்ட் பில் நம்ம கட்டுறோம். அதே போல தாலிக்கு தங்கம். உண்மையாலுமே அம்மா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஏழையா இருக்கிற ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணா 1 பவுன் தங்கம் கூட போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அத்தனை குடும்பமும் அட்லீஸ்ட் இந்த தாலியாச்சும் தங்கத்துல போடுன்னு நினைச்சுதான் அந்த திட்டத்தை அம்மா உருவாக்குனாங்க. அதை இவங்க என்ன பண்ணாங்க, வந்த உடனே நிறுத்திட்டு 1000 ரூபாய் தராங்க. 5 வருஷம் 1000 ரூபாய் தந்தா கூட என்ன பண்ண முடியாது, அந்த 1 பவுனுக்கு நிகராகாது. அது ஒரு ஸ்கீமுக்கே நிகராகாது. ஆனா அதை அவங்க என்ன பண்றாங்க, பெருமையா சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அம்மா என்ன பண்ணாங்க, பெண் குழந்தைகளுக்காண்டி எவ்வளவோ திட்டங்கள் சொன்னாங்க. அதை நான் சொன்னேன்னா இங்க மேடையில் இருக்கிற எல்லாரும் நம்ம பேசணும். அது உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, நம்ம ஒரே ஒரு வேலை மட்டும்தான். அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எவ்வளவோ நம்ம கட்சியை வளர்க்கறதுக்காகவும் நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கணுன்றதுக்காகவும் நைட்டு பகலா உழைக்கிறாரு. அம்மா 3 மணிக்கு நேரம் தூங்குனாங்கன்னா அண்ணா 2 மணி நேரம் தான் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஒன்னே ஒன்று செய்யணும். என்னன்னா, கிளை கழக செயலாளர் நீங்க தான் கட்சியினுடைய ஆணிவேர். இது நம்ம கட்சி வர்றப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், சண்டை போட்டுக்கலாம். அது தப்பு கிடையாது. நம்ம குடும்பமா இருந்தா நம்ம வீட்லயே சண்டை வருது. ஆனா என்ன பண்ணுவோம், எதிரி வந்தா உள்ள விட மாட்டோம். அதே கான்செப்டோட நம்ம கட்சி அப்படிதான். நம்ம ஒரு குடும்பம், நம்மளுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். ஆனா வெளியில நமக்கு ஒரே ஒரு எதிரி யாருன்னா திமுக தான். அவங்கள நம்ம விரட்டி அடிச்சாதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்க முடியும், நாட்டையும் நல்லா வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்குது. மற்ற தமிழ்நாட்டிலேயே இல்லாத பெருமை நமக்கு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலத்துலதான் நம்ம முதலமைச்சர் இருக்காரு. இன்னைக்கு இதே இருக்கிற திமுக அமைச்சரை கூட உங்களால போய் பார்க்க முடியாது. இதே நம்ம முதலமைச்சர் நீங்க எப்ப வேணாலும் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், போய் பார்த்துக்கலாம். அதே போல நீங்க வெளியில வேற மாவட்டத்துக்கு போய் நாங்க சேலத்துக்காரங்கன்னு சொல்லி பாருங்க, உண்மையாலுமே நமக்குன்னு ஒரு பெருமை இருக்கும். அந்த பெருமைக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்னா, சேலத்துலதான் இருக்கிற 11 சட்டமன்ற தொகுதியிலையும் அதிக ஓட்டை நம்ம வாங்கி கொடுத்து 2026 அண்ணனை முதலமைச்சர் ஆக்கினாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், மற்ற மாவட்டத்துல போய் நம்ம பெருமையா நிற்க முடியும். அதுக்காக எல்லாம் நம்ம மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் உழைக்க தயார். நாங்க மட்டும் உழைச்சா ஆகாது. நீங்க தான் என்ன சொல்றது, தூண் மாதிரி, நம்ம கட்சியினுடைய தூணு ஆணிகள் எல்லாமே. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வேற கட்சிக்கு போகாம பார்த்துக்கணும். இப்ப நம்ம போய் நான் இருக்கிறேன்னா நான் ஒரு கட்சி, என் பையன் ஒரு கட்சி, என் புள்ள ஒரு கட்சி இருந்தா மற்றவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க,
மதிக்க மாட்டாங்க. அதனால நான் கடைசியாக என்ன சொல்றேன்னா, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பா வேற கட்சி போகாமையும், நம்ம வேற மாவட்டத்தில் நம்ம பிள்ளைங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை நம்ம சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அண்ணனுடைய என்னென்னலாம் நமக்கு சாதனை, பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு, நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு. இப்போ இங்கே பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையாலுமே நீங்கள் நினைச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். எடப்பாடியார் அண்ணா வந்து அதிக, அதாவது 2234 தொகுதியிலையும் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம ஜெயிச்சு முதலமைச்சராகலாம். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உறுதுணையா இருந்து பாடுபட்டு 2026 வந்து அண்ணனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என கூற்றிற்கேற்ப இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற கழக உடன்பிறப்புகள் மத்தியில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்திருக்கின்ற ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு எனது பணிவு கலந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, கழகத்தினுடைய நிறுவனர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த எனக்கு பின்னாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் இயக்கம் 100 ஆண்டுகள் வெற்றி நடை போடும் எனும் கூற்றிற்கேற்ப தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்ற இறை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா எனும் இருபெரும் தெய்வங்களுடைய அருளாசியோடு சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி, சாதனைகளை எல்லாம் சரித்திரமாக்கி, சரித்திரங்களை எல்லாம் மக்கள் மனதிலே தனி இடம் பிடித்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் 2026 ஆண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடியினை ஏற்றவிருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணையிலிருந்து ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காளையாம்பட்டி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனையினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு நமக்கெல்லாம் நல்ல பல ஆலோசனைகளை வழங்க வருகை கொடுத்திருந்தாலும் சில பணிகளின் காரணமாக இங்கிருந்து விடைபெற்று சென்றிருக்கின்ற சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், முன்னாள் மத்திய மாநில கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணா எடப்பாடியார் அவர்களின் மனதில் இதயத்தில் நீங்கா இடம் பெற்றிருக்கின்ற நம்முடைய புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணா இளங்கோவன் அவர்களையும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்திலே இன்னும் பல நல்ல ஆலோசனைகளையும் தெரிவிக்க இங்கே வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளை ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து கிளை கழகத்திலும் கழகத்தினுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கின்ற வகையிலும் மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய 10 ஆண்டு கால சீர்மிகு ஆட்சியின் திட்டங்களை எடுத்து வைக்கின்ற விதமாக இங்கே வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற புறநகர் மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர், ஓமலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணா மணி அவர்களே, இங்கே வருகை புரிந்து கழகத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தால்தான் 2026 ஆண்டு மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடியார் மீண்டும் ஆட்சியில் அமர முடியும் என்ற கோட்பாடுகளுக்கு அடிப்படையிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று இங்கே அமர்ந்திருக்கின்ற மொரப்பூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணா சிங்காரம் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணா பல்வாயி கிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், கழக அம்மா பேரவையினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணா வெற்றிவேல் அவர்களே, கழக அம்மா பேரவையினுடைய துணை செயலாளர் அன்பு தம்பி விக்னேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் தொகுதி கழக செயலாளர் சந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட மருத்துவமனையினுடைய செயலாளர் சுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணா சுப்பிரமணியம் அவர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி ஆனந்தகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய இணை செயலாளர் அன்பு சகோதரி ஈஸ்வரி பாண்டிரங்கன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் சேர்மன் அன்பு சகோதரி ராணி அவர்களே,
காடையாம்பட்டி ஒன்றிய குழுவினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரி மகேஸ்வரி அவர்களே மற்றும் இங்கே வீச்சிருக்கின்ற காடையாம்பட்டி ஒன்றிய கழகத்தினுடைய மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணா சித்தேஸ்வரன் அவர்களே மற்றும் இங்கே மேடைகளை வீச்சிருக்கின்ற காடையாம்பட்டி மேற்கு கிழக்கு ஒன்றிய கழகத்திற்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய பேரூராட்சியினுடைய சார்பணி நிர்வாகிகளே மற்றும் முன்னாள் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே இந்நாள் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே மற்றும் இங்கே வீச்சிருக்கின்ற இடைக்கழகத்தினுடைய பிரதிநிதிகளே மகளிர் அணியை சேர்ந்த அத்துணை தாய்மார்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு புரட்சி தலைவர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சி அரியணையில் அமரப் போகிறார் என்று. ஏனென்றால் அந்த திராவிட கொடுங்கோல் ஆட்சி விடியா அரசை இன்று தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இருக்கிற ஊடகங்கள்லாம் வருத்தப்படக்கூடாது. இந்த ஊடகங்களும் இந்த கூட்டணி கட்சி மட்டுமே அவர்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஊடகங்களும் கூட்டணி கட்சி அவர்களை விட்டு நகர்ந்தால் இன்றே ஆட்சி போய்விடும். கூட்டணி கட்சி இல்லை என்றால் அவர்களுக்கு சங்குதான். அப்படிப்பட்ட ஒரு அவலங்களை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்கள். அப்பொழுது அறிவித்த அத்துணை தேர்தல் அறிக்கையில் அறிவித்த அத்துணை அறிவிப்புகளையும் மாண்புமிகு இதயம் அம்மா அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். அதற்கு பின்பு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு நம்முடைய மண்ணின் மைந்தர் புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் 4 வருடம் 3 மாத காலம் அம்மா என்னென்ன திட்டங்களை அறிவித்தார்களோ அத்துணை திட்டங்களையும் இந்த தமிழக மக்களுக்கு செயல்படுத்தி கொடுத்தார்கள். ஆனால் இந்த 3.5 ஆண்டு காலம் நினைச்சு பாருங்க, மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களும் இல்லை. அவர்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான திட்டங்கள் தான் இருக்குது. மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்த அத்தனை திட்டங்களும் நிறுத்தப்பட்டன. அத்தனையோ மக்கள் பணிகள் நிறுத்தப்பட்டன. அவர்களுக்கு வேண்டிய எல்லாமே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டுமே. ஏன்னா இன்றைய தினம் ஒரு நம்முடைய பிள்ளைகள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கு சென்று வந்தால் கூட அவர்கள் மீண்டும் நல்லபடியாக வீடு திரும்பி வருவார்களா என்பது இந்த ஆட்சியில் பாதுகாப்பில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா முதலமைச்சர் சொல்றாரு, திராவிட முதலமைச்சர் சொல்றாரு பழனிசாமி பகல் கனவு காண்கிறார் என்று. பகல் கனவு நாங்கள் காணல, இந்த தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மீண்டும் எடப்பாடியார் இந்த நாட்டை ஆளும் என்று இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற தலைவர்கள் சொல்லல, இங்க இருக்கிற கழக உடன்பிறப்புகள் சொல்லல. தமிழக மக்கள் மீண்டும் முடிவெடுத்து விட்டார்கள். நீங்க கூட்டணி 50 கட்சி கூட்டணியில் இருந்தாலும் எங்க கழக உடன்பிறப்புகளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய கிளை கழகத்தினுடைய பிரதிநிதிகள், கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் தயாராக இருக்கிறார்கள். மக்களிடம் அனைத்து திட்டங்களையும் எடுத்து சொல்ல 2006 முதல் 2011 வரை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற மகளிர் அணி சேகர சகோதரர்கள் அனைவரும் எல்லோரோடும் நெருங்கி பழகக்கூடியவர்கள். ஏனென்றால் ரேஷன் கடைக்கு போனா 10 பேர் போறோம், பஸ் ஏற போனா 50 பேர் போறோம். எல்லோரோடும் அடித்தட்டு மக்களோடு பழகி கொண்டிருக்கின்றவர்கள். கடுமையான மின்வெட்டு. அப்பொழுது இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் ஆர். வீராசாமி சொன்னாரு, இந்த ஆட்சி போகணும்னா அது மின்வெட்டுனாலதான் போகணும்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை வாங்கி 2 ஆண்டுகளில் கடுமையான மின்வெட்டை சரி செய்த முதலமைச்சர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, அவர் கண் முன்னாடியே மெரினாவுல ஏர் ஷோ நடந்தது. அவர் குடும்பம் அமர்ந்திருக்கக்கூடிய வரிசையிலேயே 6 பேர் மரணம் அடைந்தாங்க. அதற்கு காரணம் சரியான உணவுத்துறை இல்லை. அதற்கு காரணம் சரியான நாட்டை சீர்குலைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற ஆட்சி தான் காவல்துறையாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலை நீதான் பகற்கனவு கண்டு கொண்டிருக்கிற, நீயும் குடும்பம் தான் பகற்கனவு கண்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் தயாரா இருக்காங்க மீண்டும் எடப்பாடியார் ஆட்சியில் அமர இருக்க. நீங்களாம் சரிக்கிட்டீங்க. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதே கட்சி கூட்டணியோட போட்டியிட்டீங்க. 2021 இதே கட்சி கூட்டணியோட போட்டியிட்டீங்க. 2024 இதே கட்சி கூட்டணியோட போட்டியிட்டீங்க. ஆனா அன்று நடந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தை விட இன்று நடந்து கொண்டிருக்கிற
சொத்து வரி ஏற்கல, குடிநீர் வரி ஏற்கல, எந்த ஒரு உயர்வும் இல்லை. மக்களுக்கு எந்த சுமையும் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நிறுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க முடிவு வச்சு பெண்களுக்கு 1000 ரூபாய் திட்டம், பஸ்ல போறதுக்கு இலவசம், இதெல்லாம் யாரு உங்க சுமையை ஏற்றிதான் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இருந்து வரிபணத்தை பிடிக்கிதான் கொடுக்குறாங்க. அவர்களுடைய திட்டங்கள்லாம் இது இல்லை. மக்களிடமிருந்து கொடுக்கப்பட வேண்டும். 10 ஆண்டு காலம் எந்த விளைவையும் இல்லாத ஆட்சியை தான் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு இதயம் அம்மா அவர்களும் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் கஞ்சா முழுக்க ஓடி இருக்கு. 2 தினங்களுக்கு முன்பு கூட மாண்புமிகு முதலமைச்சர் கையெழுத்து கும்பிட்டு சொல்றாரு, என்னன்னு, பள்ளி மாணவர்கள் கல்லூரிகள் தயவு செய்து இந்த கஞ்சாவுக்கு தாழ்வடித்து போகாதீங்க, கஞ்சாவுக்கு அடிமை ஆகாதீங்கன்னு சொல்றாரு. ஏமா நீ அப்படி கையெழுத்து கும்பிடுற? சாராய உற்பத்தி ஆலையும் கொண்டு கஞ்சா உற்பத்தி பண்றவங்களை புரியுங்க. அதையெல்லாம் விட்டு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னா அமைதி, வளம், வளர்ச்சி. ஆனா அவங்களுக்கு கொலை, கொள்ளை, வடிப்படி மக்களுக்காகவே நாம் என்றால் அவங்க ஊழலுக்காகவே நாங்கள், ஊழலால் நாங்கள் என்றுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றாலும் கூட அவங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ள சாராயம், கஞ்சா, ஆயுதம் வழிபடுகை தான் அவங்க ஆட்சி தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆக இதையெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டும். விலைவாசி எனக்கு முன்னால பேசுற அம்மா கூட சொன்னாங்க, ஒரு சிப் அரிசி 1000 ரூபாய்க்கு இருந்தது நம்முடைய எடப்பாடியார் ஆட்சியில. ஆனா இன்னைக்கு 2000 ரூபாய். வாழ்விலை உயர்ந்துச்சு. அனைத்து அடிப்படை அத்தியாவசிய தேவைகளின் விலைவாசி ஏற்றம் காணப்பட்டது என்றால் இந்த கொடுமையான இந்தியா ஸ்டாலின் ஆட்சியினால் அவர்கள் குடும்பத்துக்காகவே மட்டும்தான் ஆட்சி நடத்துறாங்க. மீண்டும் மாற்றமடைய வேண்டும் என்றால் நம்முடைய மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சி மலர வேண்டும் என்றால் புரட்சி தமிழர் நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய மாவட்டத்திற்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்றால் நம்முடைய பகுதியில் மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கு நம்முடைய பிள்ளைங்க இருப்பாங்க, நம்முடைய மருமகள் இருப்பாங்க. அதையிட்டு சொல்லி எடப்பாடியார் மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பான ஆட்சி நடைபெறும் என்று கூறி வாய்மொழித்த ஓமம் சட்டமன்ற தொகுதியும் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்திலும் நன்றி பாராட்டி வாழ்க அண்ணா நாமம் வளர்ந்த புரட்சி தலைவர் உங்கள் ஓமிய மாண்புமிகு இதயம் அம்மா அவர்களின் பணி என்றும் எடப்பாடியார் அவர்களின் பயணிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த ஒன்றியர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் நல்லாசியுடன் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு கழக செயல்வர் கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் இன்று நம்மளுக்கெல்லாம் அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்காரம் அண்ணார் அவர்கள் நம்மளுக்கு ஆலோசனை வழங்கி தந்திருக்கிறார்கள். நீங்கெல்லாம் அண்ணனோட ஆலோசனையை கேட்டு நாமெல்லாம் எப்படி மாண்புமிகு அண்ணார் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலம் சிறப்பான திட்டங்களை நம்ம காரியாம்பட்டி பகுதிக்கு வழங்கினார்களோ அதே போல அந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் நீங்க எடுத்து சொல்ல வேண்டும் மக்களிடம். அது செய்தால்தான் கண்டிப்பாக நம்ம அந்த திட்டங்களை அண்ணார் எடப்பாடியார் அவர்கள் செய்த திட்டங்களை சொன்னாலே போதும். அவ்வளவு திட்டங்களை நம்மளுக்கு இந்த காரியாம்பட்டி பகுதிக்கு வழங்கி இருக்கிறார்கள். காரியாம்பட்டி பகுதிக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட காரியாம்பட்டி பகுதிக்கு மட்டுமே 4000 பேருக்கு முதியோர் உதவி தொகை ஓஏபி கொடுத்துருக்காங்க. தாலுகா ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காரு அண்ணன், யூனியன் ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. கேட்கிற இடத்துலாம் சாலை, மருத்துவமனை, இத்தனை வசதிகளும் அண்ணன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேட்ட திட்டங்கள் அத்தனையுமே காரியாம்பட்டி பகுதிக்கு அள்ளி வழங்கியவர் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீங்க நினைச்சு பாருங்க, சேலம் மாவட்டத்தில் ஒரு முதலமைச்சர்னா சாதாரண கிளை செயலாளரும் போய் இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறோம். மற்ற கட்சியில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நம்ம சேலம் மாவட்டத்துக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. தயவுசெய்து நம்ம கிளை செயலாளராக இருந்தாலும் சரி, மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, சிந்தித்து பாருங்கள்.
நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த கரைவேட்டி கட்டிட்டு பெருமையோட இருக்கிறோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் சொன்னா அதுக்கு முதல் காரணமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். தயவு செய்து அதை மறந்து விடாதீர்கள். ஆகையால் நீங்க எல்லாம் அண்ணன் நம்மளுக்கு கடந்த 10 ஆண்டு காலமா அம்மாவோட ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் நம்ம காளியாம்பட்டி பகுதி கிடைச்சதோ அத்தனை திட்டங்களையும் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். கண்டிப்பாக வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதியுமே நம்ம ஜெயிச்சு கொடுத்தாதான் அண்ணனுக்கு மரியாதை. ஓமூர் எடப்பாடி ஜெயிச்சா மட்டும் பத்தாது, 11 தொகுதியுமே நம்ம அண்ணன் காலையில் வைத்தால்தான் அண்ணன் அவர்கள் மற்ற மாவட்டத்தில் போய் எங்க ஊர்ல நான் 11 ஜெயிச்சேன் என்ற பெருமையோட மார்த்தட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க மாண்புமிகு அண்ணார் வருங்கால முதல்வர் அண்ணார் எடப்பாடி அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்க ஓமூர் தொகுதி மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெயரை அவரது நேரத்தின் அருமை கருதி உங்களுடைய பெயர்களை சொல்லி அழைப்பதாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இங்கே மிக நீண்ட நேரமாக அமைதியாக இருந்து என்னவெல்லாம் சொல்ல இருக்கின்றார்கள். இந்த பாலாப்பட ஆட்சியில நாம படுற கஷ்டம் பத்தாதுன்னு இங்க வேற நம்மள போட்டு அடைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவனுடைய அட்டகாசங்கள் 3 ஆண்டு காலம் ஆகுது. ஏதாவது நமக்கு ஏதாவது கொடுத்திருக்கிறான்னா அம்மா கொடுத்தாங்க. தாலி சங்கம் அருமையான திட்டம். மகராஜிங்க எல்லாம் இந்த வாழ்க்கையுடைய அருமையான திட்டத்தை கொடுத்தார். எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு இங்கே காளியாம்பட்டி தாலுகாவை அறிவித்து இங்கே நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல திட்டத்தை வழங்கினார். இப்படி நமக்கெல்லாம் நல்ல திட்டங்களை வழங்கிய நல்ல ஆட்சித்தான் நமக்கு இதற்கு முன்னாலே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியாகட்டும், நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய ஆட்சியாகட்டும், பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் நாம் கொடுத்து மக்களுக்கான திட்டங்களை கொடுத்தவர்கள். யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக சிறப்பான தாலிக்கு தங்க திட்டத்தை கொடுத்தவர் நம்முடைய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த தாலுகாவை பிரித்து கொடுத்து காளியாம்பட்டியை தாலுகாவை பிரித்து கொடுத்தது நம்முடைய எடப்பாடியார் அவருடைய ஆட்சி. இன்றைக்கு சென்ற தீபாவளிக்கு எடப்பாடியார் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் மறந்து விட்டீர்களா? வீடு தேடி வந்து பணம் கொடுத்தாரு. 2500 ரூபாய் கொடுத்தாரு. 2500 ரூபாய் அப்ப கொடுத்தாரு. நம்ம தான் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுது. அவ்வளவு பணம் கொடுத்தாரு. இன்னைக்கு மகராசன் உட்கார்ந்து இருக்கிறான். ஏதாவது பட்டாசு வடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு பரவாயில்ல, ஊசி பட்டாசு வச்சா வடிக்கிறதுக்காக பணம் கொடுத்தா பரவாயில்ல, மத்தாப்பு கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லை. நிறுவனர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வத்தை வணங்கி இன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நாளை ஆளுகின்ற முதலமைச்சராக உருவெடுக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க மாபெரும் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிங்காரம் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு ஒரு அவசர காரணமாக சென்றுவிட்ட புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் அண்ணன் யோகவன் அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு எனக்கு முன் சிறப்புரை ஆற்றி அமைந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பல்பாகியண்ணன் அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள
அம்மா பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றிவேல் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தில் வழிவழியாக வந்தவர்கள் தான் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார். நம்மளை இயக்கத்திற்கு சாதனைகள் உண்டு, வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட சாதனை கடந்து வரலாறாக இன்றைக்கு பதிவேற்றில் இருக்கிறது தான் அனைத்து சமுதாயத்திற்கும், அனைத்து மாணவர்களுக்கும் சத்துணவுக்கும் தந்த மாபெரும் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பின் மாண்புமிகு அம்மா அவர்கள் மகளிருக்கென்று காவல் நிலையத்தை உருவாக்கி இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மகளிருக்காக காவல் நிலையத்தை கொண்டு வந்து சிறப்பாக நிகழ்ந்தவர் தான் அம்மா அவர்கள். அதற்கு பிறகு அந்த வழியிலே வந்த மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாணவர்களுக்கு என்று உள் ஒதுக்கீடு, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதெல்லாம் சாதனைக்கு பின் இதெல்லாம் வரலாறாக மாறி இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைய ஆட்சியில் இருக்கின்ற கருணாநிதி அவர்கள் வழியே வந்தவர்கள். கருணாநிதி என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? அவருக்கு பின் வந்த துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்றார். அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? ஒரு இடத்தில் துர்நாற்றம் மறைக்கிறது என்றால் அதை மூடி மறைப்பதற்காக வாசனை திரவியங்கள், பன்னீரோ இல்லை வாசனை திரவியங்களோ தெரிவிப்பார்கள். அப்படி நம்ம திட்டத்தை எல்லாம் மூடி மறைப்பதற்காக வெறும் 1000 ரூபாய் கொடுத்து அதை எல்லாம் மூடி மறைத்து விட்டார்கள். அந்த மூடி மறைத்த பணம் தான் நமக்கெல்லாம் திருப்பி கொடுக்கின்ற 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை கொடுத்து விட்டு நமக்கு மின்சார கட்டணம், வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் கட்டணம், இது போன்ற அத்தனை திட்டத்திலையும் இன்னைக்கு ரேட்டை ஏற்றிட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கினா அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கறது வெறும் 100 ரூபா. 10,000 ரூபாய் வாங்கினா நமக்கு திருப்பி கொடுக்கறது வெறும் 1000 ரூபாய். அதுவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்குறாங்களா? வெறும் 60 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. அந்த 60 லட்சம் பேர்ல அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் முதியோர் உதவித்தொகை, ஊனமுற்றோருக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு உதவித்தொகை, இது போன்ற அனைத்து மக்களுக்கும் உதவித்தொகைன்னு கொடுத்தது மட்டும் 45 லட்சம் பேருக்கு உதவித்தொகையாக 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அந்த இதெல்லாம் நிறுத்திட்டு இன்றைக்கு 60 லட்சம் பேருக்கு வெறும் 5 லட்சம் பேருக்கு தான் சேர்த்து கொடுக்குறாங்க. நம்மளோட அண்ணா இருக்கும்போது 12,000 பேருக்கு நமக்கு இலவச பட்டா கொடுத்தாரு. நம்மளுடைய ஆட்சி காலத்துல 12,000 பேருக்கு இலவச பட்டா கொடுத்தாரு. இன்னைக்கு 3.5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு யாருக்காவது இலவச பட்டா கொடுத்துருக்கிறாங்களா? நம்ம கொடுக்கறது வெறும் 1.5 சென்ட் 2 சென்ட். அந்த 1.5 சென்ட் 2 சென்ட்டும் இந்த விடியா திமுக ஆட்சி நிறுத்தி விட்டாங்க. பட்டா கேட்டு போனா வீடு இல்லை, காடு இல்லை, கரை இல்லை, எதுவுமே இல்லை, ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா வெயிட் பண்ணுங்க வரும், வெயிட் பண்ணுங்க வரும். நானும் பல மனு கொடுத்துட்டேன், சட்டமன்றத்திலேயே கொடுத்தாச்சு, இங்க இருக்கிற கலெக்டர்கிட்டையும் கொடுத்தாச்சு, வரும் வரும் வரும். இதுதான் அவங்களுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போல விடியா திமுக ஆட்சியில எந்த ஒரு நலத்திட்டமும் அறிவிக்கவில்லை. சேலம் மாவட்டத்திற்குன்னு இது வரைக்கும் எந்த நலத்திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க? ஒன்றும் சொல்ல முடியுமா? அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது ஓமலூர்லேருந்து மேச்சேரிக்கு 160 கோடிக்கு 4 கோடி பாதையை கொண்டு வந்தார். ஓமலூர்லேருந்து பரமத்தி வேலூருக்கு 360 கோடியில் 4 கோடி பாதை. சேலம் சிட்டியே மேம்பாலமாக இருக்கிறது. இதெல்லாம் வரலாற்றிலே சிறப்புமிக்க திட்டங்கள். அது மட்டுமல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சேலம் மாவட்டத்தில் 100 ஏரி திட்டம், உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் வரலாற்று பதிவு திட்டம். இன்னைக்கு ஒரு ஏரிக்கு கொண்டு வந்து ஓடுறதுக்கு முடியுமா? மானங்கெட்ட இப்ப இருக்கிற ஒரு அரசியல்வாதி பேசுறாரு, 800 கோடி ஒதுக்குறது திமுகவுடைய ஸ்டாலின் அரசாங்கம். வெக்கமா இல்ல? 565 கோடி ஒதுக்கி கையெழுத்து போட்டு நிதியை ஒதுக்கிட்டு போனவர் தான் அண்ணன் எடப்பாடியார். உங்களால தைரியம் இருக்கா? நேருக்கு நேர் பேச்சு வச்சுக்கலாம், பேட்டி வைக்கலாம், வாங்க வந்து சொல்லுங்க பார்க்கலாம். 800 கோடி நீங்க எங்க ஒதுக்குறங்கிறத 2026 அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே
நேருக்கு நேராக வச்சு மீதி பணம் எங்கடா போச்சுன்னு கேட்கல நாம இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வெறும் 280 கோடியை திருட்டுத்தனமா அவங்க இது சேர்த்து எடுத்து தின்னுட்டாங்க. அப்படின்னா 800 கோடி ஒதுக்கிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம பணம் 565 கோடி அண்ணன் ஒதுக்கிட்டு போயிட்டாரு. மீதி பணத்தை எதுக்கடா ஒதுக்குன? என்னடா திட்டம் நடந்திருக்குது? 11 ஏரிக்கு தண்ணி கொண்டு வந்துருக்கிறாங்க, மீதி ஏரிக்கு இன்னும் தண்ணி கொண்டு வரல. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அண்ணா எடப்பாடியார். மீதி திட்டத்தை ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு பேட்டிலையும் அண்ணன் மீதி திட்டத்தை கொண்டு வாங்க, விவசாயிகளுடைய ஆழ்மனதை பயந்திருக்க வேண்டிய திட்டம் இது. இன்னைக்கு நீங்க எல்லாம் கூலிக்கு போற பெண்கள் தான், நீங்க எல்லாம் விட்டாமராசோ இல்லை மிகப்பெரிய பணக்கார வசதியை பண்றதுல இல்லை. இந்த கூலிக்கு எவ்வளவு கூலிக்கு நம்மளுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் போய் கேட்டா 300 ரூபா 400 ரூபான்னு சொல்லுவாரு. அதே ஸ்டாலின் கேட்டா இன்னொருத்தர்கிட்ட கேட்பாரு, அவர் இன்னொருத்திட்ட கேட்பாரு, அவர் இன்னொருத்திட்ட கேட்பாரு. அவரு கூலின்னா என்னன்னு தெரியுமா? அதாவது மகளிருக்கு எவ்வளவு கூலின்னு தெரியுமா, கொத்தனாருக்கு எவ்வளவு கூலின்னு தெரியுமா? ஆனா அண்ணா எடப்பாடியார் பொதுச்செயலாளர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, கூட்டு வைப்பாரு. இவங்களுக்கு இவ்வளவுதான் கூலி, இவங்களுக்கு இவ்வளவுதான் கூலி. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு நாட்டுக்கு முதலமைச்சராக வேணுமா, இல்ல ஒருத்தர்கிட்ட சீட் எழுதி கொடுத்து படிக்க சொல்ற தேவையா அந்த முதலமைச்சர்? நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி நம்மளுடைய குறையை போக்குவாரு? நம்மளுடைய குறையை போக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய விவசாயியான சாமானிய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் தான் 2026 முதலமைச்சராக வேண்டும். நீங்க எல்லாம் எண்ணி பாருங்க. நமக்கு தொலைநோக்கு பார்வை ஒன்று வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்றைய ஆட்சி முடிஞ்சிரு. இன்னைக்கு நமக்கு 3 ஆண்டு காலத்துல 3.5 கோடி கடனை, 3 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி கடனை உருவாக்கி இருக்கிறாங்க. என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? சேலம் மாவட்டத்துக்கு என்ன திட்டம் இது வரைக்கும் சொல்ல பார்க்கலாம். ஒரு 10 கோடி ரூபாயில ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்களா? வரலாற்றுல பதிவேறு அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. ஆனா அண்ணா எடப்பாடியார் எடுத்துக்காங்க, இந்த சேலம் மாவட்டத்திற்கு என்று 1700 கோடி உருவாக்கி கொடுத்திருக்கிறார். 650 கோடி மேம்பாலம், கணக்கில இறங்க முடியாது. 560 கோடிக்கு 100 ஏரி திட்டம். அந்த மாதிரி திட்டத்தை ஒரு சாதாரண விவசாயியா இருந்து, சாமானிய விவசாயியா இருந்து, சாமானிய முதலமைச்சராக இருந்து அவரை எத்தனை பேர் இன்னைக்கு புறந்தள்ளிட்டு இருக்கிறாங்க? அது எதுக்கு? நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய ஊதியம் எல்லாமே நம்ம கிட்ட வருகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாக்களும் எல்லா செய்தித்துறையும் அவரை புறந்தள்ளிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் அவருக்கு பின்புலம் எதுவும் இல்லை. நம்மளால கிளை செயலாளராகி நமக்காகவே உழைத்து நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தான் அண்ணன் எடப்பாடியார். இவருக்கு எந்த பின்புலம் இருக்குது நீங்களே நினைச்சு பாருங்க. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க அப்பா முதலமைச்சர், அதுக்கப்புறம் இவரு, அதுக்கப்புறம் அவங்க பையன், அதுக்கப்புறம் அவங்க பேரன், இது போன்ற பின்புலத்தில் வந்தவர் தான் மு.க. ஸ்டாலின். ஆனா எடப்பாடியாருக்கு யாரும் இல்லை, அவருக்கு நாம தான், வேற யாரும் இல்லை. இதெல்லாம் நினைத்து பார்த்து ஒரு விவசாயி வரக்கூடாது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய விவசாயி முதலமைச்சராக வேண்டும் என்றால், நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் போக்க வேண்டும் என்றால், வருகின்ற சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல் 2026 அன்று மாபெரும் வெற்றியை தர வேண்டும். ஆனால் எடப்பாடியார் மீண்டும் கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு பணியாற்ற வேண்டும். நீங்க நினைக்கிறதும் அண்ணா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும், நாங்க நினைக்கிறதும் அண்ணா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும். நமக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கலாம். மரியாதைக்குரிய நண்பர் சொன்னாரு, அண்ணா அவரு நம்ம இடத்தூர் அண்ணன் சொன்னாரு, எல்லாருமே ஒரு மனதாக, எல்லோரும் ஒரு மனதாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்குள்ள கருத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய இலக்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் மட்டுமே நம்மளுடைய மாவட்டத்திற்கு ஒரு அதாவது முதலமைச்சர் ஆவதற்கு பெரிய பெரிய விஷயம், இறைவன் கொடுத்த வரம். நம்மளுடைய மாவட்டத்திலே ஒரு பொதுச் செயலாளர் ஆவது இன்னும் மிகப்பெரிய வரம். இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இங்க இருக்கிற தாய்மார்கள் ஆகட்டும், இங்க இருக்கிற பெரியவர்கள் ஆகட்டும், அண்ணன்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கணும், ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னா நேராக அண்ணன் வீட்டுக்கு போய் முன்னாடி நின்னோம்னா பாப்பா என்ன வேணும்னு சொல்லி கேட்டு போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா
ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்க முடியுமா? அந்த செல்லை உருப்படியாக நம்மகிட்ட கொடுப்பாங்களா? நினைச்சு பாருங்க. சாமானிய ஒரு முதலமைச்சர் வேண்டுமா, இல்லை பணக்கார வர்க்கத்தில் நம்மளுடைய உழைப்பை எல்லாம் கொள்ளையடித்து இன்று நம்மளை எல்லாம் நடுத்தருவில் விட்டுகின்ற ஒரு ஸ்டாலின் அரசு வேண்டுமா என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகிய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கருத்தாக இருந்தாலும், யார் என்ன செய்தாலும் எதுவும் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவது உறுதி என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டப்பேரவை உறுப்பினர், புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆற்றல்மிகு சகோதரர் மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற வாய்ப்பை எனக்கு நல்கிய சேலம் புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வாசத்துக்குரிய சகோதரர் இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்பாக கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் மல்பாக்கி கிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் வெற்றிவேல் அவர்களே, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி தழுவிருந்தாலும் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட தொடர்ந்து கழகப்பணியாற்றி கொண்டிருக்கின்ற சகோதரர் விக்னேஷ் அவர்களே, முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர், முன்னாள் தொகுதி கழக செயலாளர் அண்ணன் சந்தன் அவர்களே, நல்ல பல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மருத்துவ அணிவுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சுந்தரராஜன் அவர்களே, மாவட்ட மகளிர் செயலாளர் சகோதரி லலிதாசன் அவர்களே, மாவட்ட கழக இணைச் செயலாளர் சகோதரி ஈஸ்வர் அவர்களே, மறந்துவிட்டு குறிப்பாக உங்களை எல்லாம் வரவேற்று அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் சகோதரி சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஒன்றிய அளவிலான கழக மற்றும் சார்புடைய அத்துறை நிர்வாகிகளே, முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் தலைவர்களே, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்களே, குறிப்பாக இந்த இயக்கத்திற்கு ஆணிவேராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களை, வீராங்கனைகளை, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே மற்றும் ஏனைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருப்பதாக இங்கே குறிப்பிட்டார்கள். ஆனால் இங்கே வந்த பின்புதான் தெரிகின்றது உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிற விதமாக இந்த நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்றது இங்கே நான் கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றேன். நம்முடைய மேசைக்கார் ராமசாமி அவர் சொன்னார்கள், இந்த படை பொதுமா என்று சொன்னார்கள். வேறு இங்கே அண்ணாவில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குறிப்பிடுவார்கள், இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அளவுக்கு படை இருந்தும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ஏன் தோற்றோம் என்கின்ற ஒரு ஐயத்தை இங்கே நான் காண முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான எழுச்சியை, உத்வேகத்தை காலையில் நடைபெற்ற காடையாம்பட்டி மேற்கு ஒன்றிய கழக செயல்பாடு கூடத்திலும் இந்த கூடத்தில் நான் கண்டிருக்கின்றேன். ஏதோ ஒரு வகையில் தவறு நடைபெற்றுக் கொண்டது. அந்த தவறுகளெல்லாம் கண்டுபிடித்து நாம் திருத்தி மீண்டும் 26 அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய நாம் உறுதியோடு செயல்பட வேண்டும். இங்கே அண்ணன் சுந்தரராஜன், சகோதரி லலிதா சரவணன், சகோதரி ஈஸ்வரி போன்றவர்கள் நல்ல கருத்துக்களை, முத்தான கருத்துக்களை சொன்னார்கள். குறிப்பாக சகோதரி ஈஸ்வரி அவர்கள் முத்தான கருத்துக்களை மட்டுமல்ல, முத்தான ஆலோசனை வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பாராட்டக்கூடிய விஷயமாக நான் எண்ணுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, அவள் இருவரையும் தொடர்ந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், முத்தான திட்டங்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள். நானும் அதை மீண்டும் சொல்லி காலத்தை வீணடிக்கவில்லை. அதை போலவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய வேதனை எல்லாம் என்று சொன்னார்கள். அப்படி சொல்கிற நேரத்திலே ஒரு திட்டத்தை குறிப்பிட்டார்கள். மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கிய திட்டத்தை குறிப்பிட்டு அதை வழங்கிவிட்டு அதன் மூலம் பெறுகின்ற அந்த செலவினை எந்தெந்த திட்டங்கள் மூலமாக இங்கே செய்கிறார்கள் என்றால் சொன்னார்கள். நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். அந்த 1000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் உடைய அந்த தேர்தல் வாக்குறுதியிலே அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 2.5 ஆண்டுகளும் ஆகியும் கூட அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை. இடையிலே 2.5 ஆண்டுகள் கழித்து
தகுதியானவர்களுக்கு சொல்லி குறைந்த நபருக்கு அந்த 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எப்படி என்று சொன்னால் அந்த திட்டம் வழங்குவதற்கு காரணம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னார். அது மிகையாக அண்ணன் சொன்னார் சட்டமன்றத்திலே, நீங்கள் தேர்தல் வாக்குகள் கொடுத்த அந்த மகளிருக்கு வழங்குகின்ற அந்த 1000 ரூபாய் வழங்கவில்லை என்று சொன்னால் நான் தெருவிலே போராடுவதை சொன்னதால் தான் அந்த 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆக அந்த திட்டம் நிறைவேற்றும் காரணம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னார் மிகையாக. ஆக அண்ணனுடைய ஆட்சி காலத்தில் திட்டங்களை செயல்படுத்த மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியில் கூட அந்த திட்டம் செயல்படுவதற்கு எடப்பாடியாக காரணம். ஆக இங்கே சொன்னார்கள், இங்கே சில பிரச்சனைகள் சொன்னார்கள், அவரால் இவரால் என்று சொல்கிறார்கள். இது ஒரு மாபெரும் இயக்கம், இங்கு மட்டுமல்ல எங்கும் உள்ளது. இப்பொழுது மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் ஆட்சியிலும் இருந்தது, புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியும் இருந்தது. நாம் பேசி பேசி தீர்ப்பு பண்ண வேண்டியதாக ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவராளாக இருந்தாலும் சரி, அவராளாக அந்த சொல் அனைத்து ஆட்களும் அவருடைய ஆட்கள், அவருடைய ஆட்கள் எடப்பாடி ஆட்கள் என்பதை நாம் நிரூபிக்கின்ற வகையில் ஒற்றுமையாக செயல்படுகிறது. ஆக மேடையிலே இருக்கின்ற எங்களை காட்டிலும் இங்கே கீழே அமர்ந்து நீங்கள் தான் இந்த இயக்கத்துக்கு வலிமையானவர்கள். சகோதரி சொன்னார்கள், ஆணிவர்கள் என்று சொன்னார். உண்மைதான், நீங்கள் நினைத்தால் மட்டுமே நாங்கள்லாம் மேடையிலே வீற்றிருக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியும். ஆகவே ஆட்சி அமைக்கின்ற விதமாக இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள்லாம் அந்த மாற்றங்கள் எல்லாம் மறக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான பல்பாய் கிருஷ்ண வெற்றிவேல் அவர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், இங்கே கிளைக்கழகம் தோறும் இந்த கூட்டத்தை நடத்துங்க. ஒன்றிய அளவில் நடத்திவிட்டால் முற்று போதாது, கிளைக்கழகம் தோறும் நடத்துங்கள், கூடி பேசுங்கள். இந்த பிரச்சனைகள்லாம் 90% முற்றுப்புள்ளி வைத்து விடலாம், முடியாத பிரச்சனைகள். ஆக இந்த கருத்து மாற்றம் மறைய வேண்டும், கிளைக்கழகங்களை வலுப்படுத்த வேண்டும், கிளைக்கழகம் உள்ள இந்த பூத்களை வலுப்படுத்த வேண்டும். இங்கே சகோதரி ஈஸ்வரியர் சொன்னார்கள், அருமையான திட்டங்கள். அந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட மறந்திருப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த திட்டங்களால் கைவிடப்பட்டதனால் மக்கள் மறந்திருப்பார்கள். அவற்றையெல்லாம் நினைவு கொள்கின்ற நிகழ்ச்சியை யார் நடத்த வேண்டும் என்று சொன்னால் வழிமிக்கல் மகளிர் தான். இங்கே நான் பார்த்தேன், இங்கே கீழே இருந்து பேசுவதாட்டும் மேலே இருந்து பேசுவதாட்டும் மகளிர்கள் மட்டும்தான் மிக வீரமாக உற்சாகமாக பேசினார். ஆண்களையும் கூறி கூறி அழைக்க வேண்டியதாக. ஆக மக்களை கவர வேண்டும், திட்டங்களை இல்லந்தோறும் எடுத்து செல்ல வேண்டும் சொன்னால் மகளிர் பிரதிநிதிகளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இங்கே சொன்னார்கள் ஒரு சகோதரி, மகளிருக்கு முக்கியம் தர வேண்டும் என்று சொன்னார். அம்மாவுடைய ஆட்சியிலே தான் உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு 50% இடம் கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. நாம் அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். உதாரணத்துக்கு அம்மா உணவகம் என்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்திலே பயனாளர்கள் யாரும் கிடையாது. வெளி மாநிலத்திலெல்லாம் வந்து அந்த திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் திட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆக அம்மாவுடைய நிறைவேற்றிய திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டில் பல மாநிலங்களும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த திட்டத்தை கைவிடாமல், எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட அந்த நிதி நெருக்கடிகளிலே அந்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள். இங்கே சொன்னார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் சாமானியமானவர்கள். உண்மைதான், சாதாரண தொண்டனையும் சந்தித்து பேசி அளிக்கின்ற ஒரே தலைவர் திராவிட வரலாற்றில் அண்ணன் எடப்பாடியார் தான். அதே போலவே சாதாரண தொண்டின் தோல் மீது கை போட்டு பேசுகின்ற ஒரே தலைவர் திராவிட வரலாற்றில் அண்ணன் எடப்பாடியார் தான். அப்படிப்பட்ட அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் நாம் எல்லாம் தலைமையில் இருக்க முடியும். புரட்சி தலைவி அம்மாவும் நமக்காக விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நிறைவேற்ற முடியும். ஆகவே நமக்குள்ளே இருக்கின்ற கருத்து மாற்றம் பெரிய கருத்து மாற்றம் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பதவி போட்டுதான் இருக்கும். நிறைய பதவிகள் நம்ம கட்சியில் இருக்குது. அதெல்லாம் பகிர்ந்தளித்து நாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும், ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய ஒரே குறிக்கோள் புரட்சி தலைவி அம்மாவில் சொல்லியது போல, எனக்கு பின்பும் இந்த கட்சியும் ஆட்சியும் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்ற அம்மாவின் கூற்றை மறக்காமல் உறுதியோடு நிறைவேற்றுகின்ற ஒரே தலைவராக, ஒப்பற்ற தலைவராக எடப்பாடியாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக நம் எடப்பாடியாருடைய தலைமையை ஆட்சி அமைந்தால் மட்டுமே புரட்சி தலைவி அம்மாவுடைய
அந்த விட்டு சென்ற பணியெல்லாம் நாம் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரே அடிப்படையில் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இணைந்து ஒரே கோளாக ஒழிக்க வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்று கேட்டு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.